நண்பர்கள் மற்றும் என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது ரீல் லைஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தமிழக அரசிட்ட இருந்து நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது, வேறு என்னென்ன ஸ்கீமெல்லாம் புதுசாக இருக்குது, அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு தரக்கூடிய திருமண உதவித்தொகை அதை எப்படி வாங்கலாம், அது என்னென்ன மாதிரி டாக்குமெண்டெல்லாம், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும், அதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவித்தொகை, பட் இன்னொன்று சமூக நலத்துறையோட திருமண உதவித்தொகை, இது ரெண்டு ஸ்கீமையும் பற்றி நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறேன். இது என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ சமூக நலத்துறை மூலியமாக திருமண உதவித்தொகை தர்றாங்க. அது இப்போ என்ன எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா மூலூர் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் நிறைய ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ ஒரே ஒன்று மட்டும் தான் போயிட்டு இருக்கு. என்னென்னா அப்படின்னா, தாய் விதவைய கணவர் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு திருமணம் முடிச்சாங்கன்னா விதவை மகள் திருமணம் அப்படிங்கிறது பேர். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருப்பிடச் சான்று, வருமான சான்று, ஜாதி சான்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு விதவை சான்று, பேங்க் பாஸ்புக்கு, இது எல்லாமே வேணும். இதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, ரெண்டு பேர்த்துக்குமே இதுதான் முதல் திருமணமாக இருக்கணும். பையனுக்கும் இதுதான் முதல் திருமணம் இருக்கணும், பொண்ணுக்கும் இதுதான் முதல் திருமணமாக இருக்கணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி என்ன செய்யணும்னா, ஒரு இ-சேவை மையத்தில் போய் இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, டிகிரி படிச்சிருந்தா 50,000மும் 1 பவுன் தங்கமும், 10th 12th இந்த மாதிரி கேட்டகரியில் படிச்சிருந்தாங்கன்னா 25,000மும் 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ அவங்களுக்கான அவங்க அம்மாவுக்கு விதவை சான்று வேணும், வருமான சான்று வேணும், இருப்பிட சான்று வேணும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணிடணும். அதுக்கு முதல் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திருமணத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா, பத்திர ஆஃபீஸில் கொண்டு போய் பதியணும், திருமணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆனால் இது மாற்றுத்திறனாளிக்கு தேவையில்லை. இவங்களுக்கு நார்மல் பர்சனுக்கு இந்த திருமணத்தை பத்திர ஆஃபீஸில் கொண்டு போய் திருமணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை, அது போக நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் ஆன்லைனில் வச்சு ஏற்றுனாங்களோ அது எல்லாமே ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து அதை அட்ரஸ்டட் வாங்கி அதை கொண்டு போய் சமூக நலத்துறையில் போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க விசாரணை பண்ணி எலிஜிபிள் இருக்குங்கிற பட்சத்தில் விசாரணை பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதை மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இது சமூக நலத்துறை மூலியமாக தரக்கூடிய உதவித்தொகை. இப்போ மாற்றுத்திறனாளிக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கும் 2 பேர்த்துக்குமே உண்டு. 2 பேர்த்துக்குமே இது உண்டு. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளில் ஒரு சில மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதில் அதிசயமாக இப்போ எனக்கெல்லாம் வயசு இப்போ ஒரு 40-43 வயசு ஆகுது. இப்போ என்னோடய வயசுங்களெல்லாம் நான்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 கல்யாணம் போயிருப்பேன், பார்த்துருப்பேன். அதில் நல்ல விரல் விட்டு எண்ணக்கூடியதுன்னா, நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 3 to 4 மாற்றுத்திறனாளிகள் திருமணத்துக்கு தான் போயிருக்கேன். அதில் என்னோடய திருமணமும் சேர்த்து மொத்தமே நான் இவ்வளவுக்கு தான் போயிருக்கேன். இதில் நிறைய இன்னொன்று என்னென்னா, இந்த சமூக நலத்துறைக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ரொம்ப டிராபேக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள டாக்குமெண்ட் 2 பேர்த்துக்குமே அவங்களுக்கு இதுதான் முதல் திருமணம் அப்படிங்கிறது வேணும். ஆனால் அவங்களுக்கு இந்த பத்திர ஆஃபீஸில் பதியிறங்கிற நடைமுறை கிடையாது. ஆனால் அதே மாதிரி தொகையும் பார்த்திங்கன்னா கம்மி தான். தொகையும் கம்மி தான். 30,000 தான் கொடுக்குறாங்க. 30,000 50,000 இது 2 தான் இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட். இதுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அது போக இன்னொன்று என்ன செய்யணும்னா, இவங்க வேறு எந்த ஸ்கீம்லையும் வேறு பெனிஃபிட் வாங்கலை அப்படின்னு விஓட்ட ஒரு சான்றும் கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத சான்று. அதுக்கு தான் முதல் திருமண சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றோம்ல. இப்போ இன்னும் வேறு எந்த உதவித்தொகையில் வாங்கலை அப்படிங்கிறதுக்கு விஓட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது நார்மல் பர்சனுக்கு கிடையாது. இன்னொரு மாற்றுத்திறனாளியில் ஒரு மிக முக்கியமானது, மாற்றுத்திறனாளி ஆணாக இருந்தாலும் திருமண உதவித்தொகை வாங்கலாம், பெண்ணாக இருந்தாலும் திருமண உதவித்தொகை வாங்கலாம். இது ஒன்று. ஆனால் இது 2 என்னென்னா, இன்டர்காஸ்ட் மாதிரி கலப்பு திருமணம் இருந்தாலும் கிடையாது, கலப்பு திருமணமாக இருந்தாலும் உண்டு. ஆனால் முதல் திருமணம் இருக்கணும். அதே மாதிரி விதவை மருமகள் அந்த மாதிரி முடித்தாலும் இந்த ஸ்கீமில் கிடையாது. அதுபோக மாற்றுத்திறனாளிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 18 வயது, ஆண்களுக்கு திருமண உதவி பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. இது எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய சட்டம். அதுக்கப்புறம் என்னென்னா, நார்மல் பர்சனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பர்சன் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுக்கணும், சமூக நலத்தில் கொடுக்கணும். ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு அப்படி கிடையாது. மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு கொண்டு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னா, 2 பேர்த்துக்கு முதல் திருமணம், 2 பேர்த்துக்கு ஏஜ் சர்டிஃபிகேட், 2 பேர்த்துக்கு வயது சான்று, சரியான வயதிற்கான வயது சான்று, அவங்களுக்கு வருமான சான்று, இருப்பிட சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போய் இவங்களுக்கு நார்மல் பர்சனுக்கு என்ன செய்யணும்னா, அதாவது ஊனம் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைனில் அவங்களுக்கு ஏற்றணும். ஆனால் இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன்லைனில் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொண்டு போய் சமூக நலத்துறையில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை கூட நான் லிங்க்கில் போடுறேன், பார்த்துக்கோங்க.
அந்த ஃபார்மை எடுத்து அதை ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுத்துடணும். கொடுத்த உடனேவும் அவங்க அதை விசாரணை பண்ணுவாங்க. இதில் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இதில் என்ன பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30,000 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க. டிகிரி முடிச்சிருந்தா வந்து 50,000 1 பவுனு, 10th 12th முடிச்சிருந்தா 30,000 50,000. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு செக் எங்கே வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம முடித்த உடனேமும் நமக்கு கொடுக்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 30,000 அந்த 1 பவுன் தங்கத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 15,000 அந்த 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க. மீதமுள்ள 15,000 NSC தேசிய சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் போட்டு அது கணவன் மனைவி 2 பேர் பேர்லையுமே போட்டு அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது என்ன ஒரு நியாயம்? இதுக்கு என்னென்னு விசாரித்தோம் அப்படின்னா, திருமணமாகி நிறைய மாற்றுத்திறனாளி பெண்களையும் ஆண்களையும் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால வந்து இந்த ஸ்கீமை கொண்டு போய் நாங்கள் NSC அப்படிங்கிற ஒரு சேமிப்பு பத்திரத்தில் கொண்டு போய் இதை நாங்கள் லிங்க் பண்ணுறோம். 5 ஆண்டுகள் கழித்து அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த இதை வாங்குறது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன் நார்மல் பர்சன் கல்யாணம் முடித்தவங்கலாம் கல்யாணம் முடிச்சு 3 மாதம் 4 மாதத்துலாம் ஓடி போயிடுறாங்க. 3 மாதம் 2 மாதம் கல்யாணம் முடிச்சு போய் 10 நாள்லேயே திரும்ப வந்துடுறாங்க. அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகி அவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறீங்க செய்கிறீங்க. இது மட்டும் என்ன ஒரு இதா? அதுலேயும் ஒரு ஓர வஞ்சங்க தான் மாற்றத்தினாலேயே செய்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதுக்கான நிறைய விதைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வும் நம்ம கண்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 30,000 வந்து 15,000 தேசிய சேமிப்பு பத்திரம்னு பண்ணி கொடுத்துறாங்க இல்லையா, அது வந்து 5 ஆண்டுகள் கழித்து கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு 5,000 வட்டியை போட்டு 15 to 20,000 சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவிக்கான ஸ்கீம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் பர்சனுக்கும் நமக்கும் உள்ளது என்னென்னா, அவங்க வந்து திருமணத்தை கொண்டு போய் பத்திர ஆஃபீஸில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பதியணும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம கொடுக்கும் போது என்ன கொடுக்க போகிறோம்? 2 பேர்த்துக்கு முதல் திருமணம், 2 பேர்த்துக்கு வயது சான்று, 2 பேர்த்துக்கு வந்து வருமான சான்று, இருப்பிட சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதோட சேர்த்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. அது போக இது 2 பேரும் நம்ம தாலி கட்டினது மாதிரி, மணமகன் மணமகள் 2 பேரும் மாலை போட்டாப்புல, இல்லைன்னா திருமணம் தாலி கட்டினது மாதிரி அந்த ஃபோட்டோ 4 காரில் ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து வச்சு பின் பண்ணி நம்ம கொடுத்துடணும். அவ்வளோதான். ஆனால் இது நார்மல் பர்சனுக்கு வந்து இது இல்லாத நடக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்னென்னா, இது எல்லாமே வந்து ஆன்லைனில் ஏற்றணும். ஆன்லைனில் சமூக நலத்துறையில் கொடுக்கணும். இது 2க்குள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் மாற்றுத்திறனாளி நண்பர்களே, நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க. அது தப்பு. இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா சப்போர்ட்டு ஆதரவெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். அதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு செஞ்சு தான் நானுமே திருமணம் வேணான்னு இருந்தவனை வந்து என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணி என்னையுமே பேசி செஞ்சு, எங்கள் அம்மா எல்லாருமே பேசி, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன்டா, இல்லாதப்ப நீ ரொம்ப சிரமப்படுவிடான்னு சொல்லி செஞ்சு நானும் கல்யாணம் முடித்தேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நார்மல் பர்சன் தான், நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையும். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதனால் மாற்றத்தினால தயவு செய்து வீட்டோடு இருந்துடாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஒரு நல்ல பர்சனாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு உதவாது, இக்காலத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் திருமணம் பண்ணிக்கிறது தப்புன்னு மாற்றத்தினாலே பொண்ணு தர மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு வாழ்க்கை கொடுக்கவும் நம்மளையும் கருணை அடிப்படையில் பார்க்கவும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம தேடாமல் வீட்டுக்குள்ளே இருக்கோம். அவ்வளோதான். தயவு செய்து வெளியே வாங்க. 4 பேர் கூட பேசுங்க, பழகுங்க, செய்யுங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட பழக்கங்கள்லாம் கிடைக்கும். நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப யாரும் நம்மளை கெட்டுவாங்கன்ற இருக்கிறவங்களெல்லாம் நம்ம நேரடியாக சந்திக்கலாம், பேசலாம். அந்த மாதிரி பேசும்போது, ஒரு குரூப் சேட் பண்ணும்போது, ஒரு மொத்தமாக உட்காந்து பேசும்போது, செய்யும்போது அந்த மனமாற்றங்கள்லாம் வரும். அதனால் தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகள் வெளியே வாங்க, திருமணம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது மாற்றுத்திறனாளி திருமணம் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது, இப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலே வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.